அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களுக்கு தங்கம் தடை செய்யப்பட்டிருக்குது. இன்னும் நம்மளுக்கு 7 விஷயங்கள் அறிவிச்சு அனுமதிச்சிருக்காங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பற்றி இன்றைக்கான ஹதீஸில் பார்க்கலாம். முஆவியா பின் சுவைத் பின் முஹர்ரின் அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்-ஃபரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தேன். அப்போது அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் 7 விஷயங்களை செய்ய வேண்டாம் என எங்களுக்கு தடை விதித்தார்கள். அவர்கள் எங்களுக்கு நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, தும்மியவர்களுக்கு யர்ஹமுக்குமுல்லாஹ் என கூறி பதிலளிப்பது, சத்தியத்தை அல்லது சத்தியம் செய்வதற்கு நிறைவேற்றி வைப்பது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது, அழைப்பை ஏற்றுக்கொள்வது, சலாமை பரப்புவது ஆகியவற்றை கட்டளையிட்டார்கள். மேலும் அவர்கள் எங்களுக்கு மோதிரங்கள் ஆண்களுக்கு தங்க மோதிரங்கள் அணிவதையும், வெள்ளி பாத்திரங்களில் ஆண்கள் பெண்கள் பருகுவதையும், மயாசீர் என்னும் பட்டு மெத்தைகளையும், கஸ்ஸு எனும் பட்டு ஆடையையும், பட்டு இஸ்தபரக் பட்டு மற்றும் தீபாஜ் ஆகிய பட்டு ஆடைகளை ஆண்களுக்கு அணிவதையும் தடை செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹீங்கிற தரத்தை பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2065வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது நம்மளுக்கு அனுமதிச்சவன்னு பார்த்தோன்னா, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, தும்மியருக்கு யர்ஹமுக்குமுல்லாஹ் என கூறி பதிலளிப்பது, சத்தியத்தை அல்லது சத்தியம் செய்தவருக்கு அதை நிறைவேற்றி வைப்பது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது, அழைப்பைனா விருந்துக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்வது, சலாமை பரப்புவது, பெரியவர் சிறியவர் என்று சலாமை எல்லாத்துக்கும் பரப்புறது. இது நம்மளுக்கு ஆண்களுக்கு தங்க மோதிரங்கள் அணிவதையும், பெண்கள் ஆண்கள் 2 பேரும் வெள்ளி பாத்திரங்களை சாப்பிடுவதையும், இன்னும் பட்டு ஆடை பட்டு மெத்தை அப்படிங்கிற இதை ஆண்கள் அணிவதையும் தடை செய்திருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கான ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு ஹதீஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.